sweeties, welcome to our channel Miss Sans. நான் உங்க சங்கீதா. இதுதான் எங்க பிரியாக்கா. இவங்களோட பாப்பா பர்த்டேக்கு தான் வந்து நாங்க வந்திருக்க கிஃப்ட் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். எல்லாருக்குமே கிஃப்ட் ஓபன் பண்ணி பாக்குறதுனா ஒரு சந்தோஷம் தான். அதுவும் குழந்தைங்களுக்கு வந்திருக்க கிஃப்ட் எல்லாம் ரொம்பவே கியூட்டா அழகா இருக்கும். சோ ஒன்னொன்னா அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். முதல்ல அந்த குழந்தையை காட்டிடலாம் கேமரால. வாடா 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 குட்டா. இதுதான் எங்க குட்டா. நீங்க ப்ரீவியஸ் பிளாக்ல பாத்திருப்பீங்க. தலைவருக்கு தான் பர்த்டே. அவரோட பர்த்டேல தான் இந்த பிளாக் எடுத்தது. அவர் பர்த்டேக்கு தான் இந்த கிஃப்ட் எல்லாம் வந்தது. தலைவருக்கு என்ன வேலை இருக்கு, கிளம்புறாரு. சரி, நம்ம அவர் ஃப்ரீயா விட்டுறலாம். ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணும் முடியாது. நம்ம இப்போ ஒரு கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். முதல்ல ஒரு சில கிஃப்ட் எல்லாம் பிரிச்சுட்டோம், அதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிஃப்ட் பார்க்கலாம். இது பாருங்க, இந்த டாக் டால் அழகா இருக்கு, செம்ம சாஃப்டா இருக்கு. குழந்தைங்க எல்லாம் ஜாலியா வச்சு விளையாடும். அதுவும் குட்டாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. இதுதான் கையிலேயே வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தான். சோ அடுத்த கிஃப்ட் என்ன நம்ம பார்க்கலாம். டெடி பேர். இந்த அழகான ப்ளூ கலர் டெடி பேர் செம்மையா இருக்குது பார்க்கவே. குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டெடி பேர்லாம் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி அழகிய பெண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலா டெடி பேர். சரி, நம்ம அடுத்த கிஃப்ட் பார்க்கலாம். அந்த பக்கம் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த கியூட்டான ஒரு குதிரை பொம்மை. அது ப்ரெஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா சக்தி ஃபங்க்ஷன்ல அழுதுட்டு இருந்தா, இது மேல கொஞ்ச நேரம் உட்கார வச்சுதான் அவங்க சபாபத்திட்டு இருந்தோம். அதுக்காக அப்ப அங்கேயே பிரிச்சுட்டோம். சோ இதுல ஆன் பண்ணா குதிரை சவுண்ட் வர வருது. இதுல இருந்து நீங்க ஒரு நல்ல ஒரு ஐடியா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னா இதுல ஏதாவது ஒரு ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியாவும் தோணும் நல்லா. சோ அதுக்காக தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த முயல் பொம்மை. இதுவுமே நல்ல சாஃப்ட் டாய் தான். குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். குழந்தைக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடுத்த டாய், அடுத்த கிஃப்ட் பார்க்கலாம். வி முருகன் ஃபேமிலி சித்தாவூர். ஓ ட்ரெஸ் நைஸா பிடிச்சிடலாமா? பிடிச்சிக்கலாம். பிரிச்சுட்டு பிரியங்கா மடிச்சு வச்சிருவோம். இதே மாதிரி டாம் அண்ட் ஜெரி. இது அழகிய ஒரு ட்ரெஸ். வெயிலுக்கு ஸ்லீவ்லெஸ் போட்டா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்ட்டு வாண்ட புரிஞ்சு எடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு இந்த ட்ரெஸ். இது ஸ்லீவ்ஸோட. இது எங்கேயாவது வெளில போகும்போது போட்டுக்கலாம், கம்ஃபர்டபுளா இருக்கும். இது ரெண்டும் அதோட ட்ரவுசர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிஃப்ட் போயிடலாம். ஓ வாவ், நான் வாங்கணும்னு நினைச்சேன் ஆக்சுவலா. என்னது? கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாக்ஸ். நைஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப பிரெயின் டெவலப்மென்ட்க்கு யூஸ் ஆகும்ல இருக்கும். இந்த பிளாக்ஸ் மாதிரி குழந்தைங்களா அழகா அடிக்கி அடிக்கி விளையாடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டை ரொம்ப பூஸ்ட் பண்ணும். இதுக்கு ஒரு இதுக்கு வந்து ஒரு கேட் இது கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லுவாங்க? கேட்லாக். சோ இதுல இருக்கும் எப்படி எந்த ஷேப்ல பண்ணலாம் அப்படின்னு. சோ இதெல்லாம் பசங்களுக்கு வந்து ஸ்கிரீன் டைமை நம்ம கம்மி பண்ணலாம். குட் ஐடியாப்பா. ஆக்சுவலா யாருன்னு தெரியல, பட் நல்ல ஒரு கிஃப்ட் ஆக்சுவலா. இது அந்த பக்கம் வச்சிருங்க சங்கி. ஏன் இப்ப வீடியோக்காக மரியாதை பேசுறீங்களா? சரி, வீடியோல ஒரு உன்னோட 350 சப்ஸ்கிரைபர்ஸ் பாக்குறாங்க. 350 இல்ல 320 தான். ஓகே, இட்ஸ் ஓகே. அது கூடி சீக்கிரம் வந்துரும். இந்த vlogsக்கு அப்புறமா வந்துரும். வாட்ச் பண்றோம். இதுவுமே ஏதோ ஒரு பிரெயின் டெவலப்மென்ட் டாய் தான். ஓ, ஐ திங்க் இட்ஸ் ஃபிளாஷ் கார்ட்ஸ். அப்படினா ஃபிளாஷ் கார்ட்ஸ் அதாவது என்னன்னா, இதுல வந்து இந்த சீட்டு கட்டு மாதிரி இருக்கும். ஒரு கட்டும் அந்த ஒரு கட்டும் எடுத்து நம்ம என்னன்றதை காட்டலாம். ஏபிசிஸ் மட்டும் இருக்கும். ஓ ஓகே ஓகே, ஏபிசிஸ் மட்டும் இருக்கும். அதோ இதுல இருக்கு பாத்தீங்களா, இது ஜூம் பாருங்க. சோ இதுல இருக்கிறது எல்லாமே இருக்கும். ஷேப்ஸ் இருக்கும், ரெக்டாங்கிள்ஸ், ட்ரையாங்கிள்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அதை காட்டி அதை சொல்லி கொடுக்கலாம். அதை வந்து பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல இது இருக்கு பாருங்க. ஒன்னொன்னா ஃபுட் ஐட்டம்ஸ், ஃப்ளவர்ஸ், அபவுட் மீ. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு பாருங்க. இந்த டாபிக்ஸ்ல இருந்து ஒரு கட்டுலயுமே இருக்கும். எல்லா ஐட்டம்ஸும் எல்லா கார்ட்ஸும் இருக்கும். இதெல்லாமே குழந்தைங்களோட நாலேஜ் பிகினிங்ல இருந்தே இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்றதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான டாய் தான். ஒரு பெஸ்ட் ஐடியா. அடுத்து சத்யராஜ் திவ்யா சோம்நாத். பியானோ. இதுவுமே நல்ல இயரிங் சென்ஸ்லாம் டெவலப் பண்ண ரொம்பவே நல்லா இருக்கும்.
இதெல்லாம் அவன் கையாலே வாசிச்சு ஒரு சவுண்ட் வரும்போது குழந்தைங்களாம் செம்மையா எக்ஸைட் ஆகும். ஸோ அதனால இதுவுமே ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஓப்பன் பண்ணுங்க. சக்திக்கு முன்னாடி நான் தான் முதல்ல வாசிக்க போறேன். பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. சரி விடுங்க, அப்புறம் நம்ம பேக் பண்ணி நான் வீடியோ முடிச்சோடனே தனியா உட்காந்து வாசிச்சுக்கிறேன். ஓகே, இதுலயுமே நிறைய மோட்ஸ்லாம் இருக்கு போல கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல, நான் ரிசர்ச் பண்ணி நல்லா இது வந்து சார்ஜிங் தானே? சார்ஜிங் இல்லக்கா, இல்ல கனெக்ட் பண்றதா தெரியல. இங்க எதுக்கு ஒயர் கொடுத்து இல்ல மைக் இருக்கு. மைக். சோ செம்ம என்டர்டைன்மெண்ட் தான். அவன் பேச ஆரம்பிச்சானா அவன் வச்சுக்கிட்டு அவனே ஜாலியா கொண்டாந்து பேசி விளையாடிக்கிட்டு இருப்பான். எஸ். சோ ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவனுக்கு. அவனை எங்கேஜிங்கா வச்சுக்கோ ஆக்சுவலா. ஸோ டாய்ஸ் எல்லாமே வந்து எதுக்காக அப்படின்னா, இது வந்து நீங்க மணி வேஸ்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து ஸ்கிரீன் டைம்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் அவங்களை எங்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா எங்க குட்டா காக்கா முடிவு பண்ணிருக்காங்க போன் ரொம்ப கொடுக்க கூடாது, கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்க, வேற வழி இல்ல. பட் ஆனா ரொம்ப கொடுக்க கூடாது, அவன் அதுக்கு அடிக்ட் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு முடிவுல இருக்கிறாங்க. ஸோ நான் அப்படி நினைக்கிறேன். எப்படி இது போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்து இது ஒரு கவர் மட்டும் இருக்கு, என்னன்னு பார்த்துடலாம். இது ஒரு ட்ரெஸ். ஓகே, இது வந்து ஒரு கொஞ்சம் கேஷுவலா ஒரு அழகா இருக்க ட்ரெஸ். எங்கேயாவது நீங்க பீச்சு பார்க் அது மாதிரிலாம் கூப்பிட்டு போறீங்கன்னா இந்த மாதிரி அழகா மாட்டி கூப்பிட்டு போகலாம். குழந்தைங்களுக்கு அழகா இருக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டு போகும்போது. இதுக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆமா, இது எடுக்க விரும்பல. ஓகே, அடுத்து இதுவுமே ஒரு பிரைன் டெவலப்கான திங் தான் நினைக்கிறேன். அகைன் ஃபிளாஷ் கார்ட்ஸ். மறுபடியும் ஃபிளாஷ் கார்ட்ஸா? இல்ல இட்ஸ் பசில். இந்த பிரிச்சு இருப்பாங்க, லார்ஜ் சைஸ் பசில். நான் ஓபன் பண்றேன். இந்த போட்டோஸ் கொடுத்துருப்பாங்க ரெஃபரன்ஸ்க்கு, நம்ம அதை பார்த்து செட் பண்ற மாதிரி இருக்கும்ல, அத மாதிரி ஒரு பசில்ஸ். இதெல்லாம் குழந்தைங்களை விட நான் பார்க்கும்போது நான் ரொம்ப எக்ஸைட் ஆகுறேன். அவனுக்கு முன்னாடி எடுத்து நான் எல்லாத்தையும் விளையாடுவேன்னு நினைக்கிறேன். பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. அது கஷ்டம். ஆளாளுக்கு நம்மள கலாய்க்கிறாங்க, பாத்துக்கலாம். பசில் கேம் இல்லக்கா, இதுலயுமே நிறைய பசில்ஸ் இருக்கு. எல்லாமே தனித்தனியா செட் பண்ற மாதிரியான பசில்ஸ். இது எல்லாமே வந்து நான் உனக்கு ஆக்டிவிட்டியா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஓகே, அடுத்து நல்லா இருக்கு. இது வரைக்கும் எதுவுமே ரிப்பீட் ஆகல. ரிப்பீட் ஆனாலும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம் விடுங்க. ஹாப்பி பாண்டிங் ஸ்ருதிக் பர்த்டே. ஓகே, இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஹாப்பி பாண்டிங்ஸ்னு போட்டிருக்கு. ஓபன் கரோ. எஸ், ஏதோ ஒரு கோல்ட்லயோ சில்வர்லயோ ஏதோ இருக்கு. என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்ப்போம். இது வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ருதிக் சக்தி என்னோட பையனோட பேரு. ஸோ அதனால $. அதாவது பிரியாக்கா தேவானா அவங்க எல்லாம் சூர்யா மாதிரி இருப்பாங்க, அத மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். உனக்காக உயிர் கொடுப்பேன், எடுத்துக்கோ. அவங்க கொடுத்ததுதான் இது. நைஸ். ஸோ ரொம்ப நல்லா இருக்குல்ல. அவனுக்கு அப்புறம் செயின்ல போட்டு விட்டுருங்க. இது என்னது? இதுவுமே பேர் இல்ல, இதுலயுமே பேர் இல்ல. என்னது இது? பசில் தான் நினைக்கிறேன் இதுவுமே. ஆமா, பசில். மை ஃபர்ஸ்ட் பசில். இது வந்து ரொம்ப சிம்பிளான பசில் ஆக்சுவலா. பாருங்க, 2 தான் செட் பண்ண வேண்டியது, 2 தான் இருக்கு. கலர்ஸ் அவ்வளவுதான். இது எப்படின்னா இந்த சைடுல எனக்கு தெரிஞ்ச ஒரு பிக்சர் இருக்கும், இங்க அதுக்கேத்த கலர் இருக்கும். சோ இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். yellow அந்த மாதிரி. இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஐடியா தான். இதெல்லாம் பசங்களை ஜாலியா வச்சிருக்கோம், எங்கேஜிங்கா. அது பாட்டு கொடுத்தா விளையாடிக்கிட்டே இருக்கோங்க, போன் கேட்காதுங்க. அதெல்லாம் பெருசா. பட் நம்ம கூட இருந்து பண்ணணும் இதெல்லாம். கூட இருந்து பண்ணலன்னா எந்த ஒரு டாயுமே வேஸ்ட். ஏன்னா அவங்க அதுல உட்கார மாட்டாங்க. ஓகே, இது வந்து ஷேப்ஸ் ஆக்சுவலா. இது அந்தந்த ஷேப்ல ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்றது. அது தனித்தனியா பார்ட்டா இருக்கும், நம்ம ஒண்ணுனா எடுத்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏபிசிடி. இதுவுமே ஷேப் ஃபிக்ஸ் தான்க்கா.
ஆமா ஜஸ்ட் இதுல பசங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் ஏபிசிடி. ஸோ ஏ எங்க இருக்கு பி எங்க இருக்குன்னு நம்ம சொல்லும் போது ஜஸ்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆக்டிவிட்டி இப்பெல்லாம் என்னென்னமோ டாய்ஸ் வருதுக்கா. எங்க காலத்துல ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு பார்பி பொம்மை. உங்களுக்கு முன்னாடி பிறந்த நாங்கலாம். இது ஒரு ட்ரெஸ், எல்லோ கலர் ட்ரெஸ். எல்லோ கலர் ட்ரெஸ். ஐ திங்க் இது ஒரு ட்ரெடிஷனல் வேரா இருக்குமா? நார்மல் பேண்ட் ஷர்ட். அடுத்து அது ஒரு ட்ரெஸ் தான். எஸ். ஆக்சுவலா இது ரொம்ப நல்லா இருக்கு. இதுவுமே ஒரு கேஷுவல்ஸ் டார்க் கிரீன் கலர். கலர் சூப்பரா இருக்கு. நல்ல காம்போ. டார்க் கிரீனும் அப்புறம் வந்து ஒரு பேஜ் கலர் மாதிரியான. இது ரெண்டுமே ஒரு நல்ல ஹைலைட்டட் காம்போவா இருக்கு. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு யாருக்கு போட்டாலுமே நல்ல ஒரு காம்போ எடுத்து தரும். இது ஓபன்லயே இருக்கு. இது யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல. கிஃப்ட் பேக் பண்ணாம கொடுத்தாங்கன்னு தெரியல. நிறைய கிஃப்ட்ல பேரே இல்ல. பட் கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் ஆக்சுவலா ஆமா நன்றி தான். ஆக்சுவலா எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டர்ம் மெமரி பவர். அதனால என்னால யாரு கொடுத்தாலும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்ப வந்து இவனுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதை அவன் ரொம்ப ரசிச்சு பாப்பான். நான் ஃபிட் பண்றேன். சாரி, நான் அந்த பக்கம் பாக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. இங்க ஒரு வானர கூட்டம் உங்களுக்கு வந்திருக்கு. அது நான் வீடியோ முடியும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் அதெல்லாம் யார் அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்ல, இந்த பிளாக்ல மேஜரா கொஞ்சம் சுத்தி இருக்கோங்க. அதுக்குதான் புடிங்க. இது எப்படி பண்றது? ஃபிட் பண்றது முன்ன பின்ன குழந்தை பெற்றிருந்தா இதெல்லாம் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? பெத்துக்க வேண்டியதானே, யார் வேண்டாம்னு. சோ சேட். எப்படி யூஸ் பண்றதுன்ட்டு இங்க ஒரு R&D டிபார்ட்மெண்ட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை முடிச்சிட்டு வீடியோக்கு எண்ட்ல எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு அது எப்படி என்னன்னு சொல்றேன். இது வந்து சந்தீப் அண்ட் ஜூலிகான் கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்க. என் ஹஸ்பண்டோட கொலீக் அவங்க. ஓபன் கரோ. ஜிங்கிள் கிகிள்ஸ் ஜிங்கிள்ஸ் இல்ல. தோத்துக்கிட்டே இருக்கீடா. சேஃப். வாவ், எல்லாரும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சங்கியோட போட்டோ இருக்கு பாருங்க. நல்லா பாத்துக்கோங்க. சங்கி சங்கி என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். ஒரு போட்டோ இருக்கு. வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு சில காரியங்கள் பெண்டிங் இருக்கு, முடிச்சிட்டு வரேன். உள்ள வந்து சங்கி இருக்கா அக்கா? இது எப்படிக்கா? இதுவுமே சக்தி விளையாடலாம். ஆமா, இந்த டைம்ல இதெல்லாம் யூஸ் பண்ண கரெக்டா இருக்கும். இதெல்லாம் ஒன்னொன்னு என்னென்னு ரிசர்ச் பண்ணி முடிக்கிறதுக்கே இது ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா இருக்கு. கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படின்னு சொல்லுவாங்க. A few inches later. இப்படி சும்மா அவன் வச்சு விளையாடி தள்ளி விட்டா நம்ம எப்படி இருக்கும்? அந்த கான்செப்ட்ல பண்ணிருக்காங்க போல. இது இவ்வளவுதான் நினைக்கிறேன். ஏன்னா இது பேட்டரி எதுவுமே குடுக்கல. சும்மா இந்த குழந்தைங்க விளையாடுறாங்க. இது வந்து விழாது, கீழே விழாது. இப்படி எப்படி ஜஸ்ட் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். இதுவுமே இப்ப அவன் விளையாடலாம். சோ இது வெளியே இருக்கட்டும். இது அவன் ஜாலியா விளையாடுவான். அடுத்து இது வந்து இளங்கோவன் ஆலந்தூர் டிப்போ. ஐ திங்க் இது ஒரு ட்ரெஸ். எஸ். எப்படி கண்டுபிடிச்சனா? இப்போ ஒத்துக்கோங்க, சங்கீதாக்கு மூளை இருக்கு. இது ஒரு பெரிய விஷயம் நினைச்சு பேசிட்டு இருக்கான். ஸோ அதனால அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது வாவ், நல்லா இருக்கு. சட்டை சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஷர்ட் பேண்ட்டுமே நல்லா இருக்கு, ஜீன்ஸ் கிளாத்ல இருக்கு. இன்னுமே இங்க கேஷுவலா புட்டா போட்டு போ, ரொம்ப எஸ் கம்ஃபர்டபுளா இருக்கும். எல்லாமே பெரிய சைஸாவே வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல. 2-3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமா வச்சு யூஸ் பண்ணுங்க, பாத்துக்கலாம். இதுவுமே இது என்னோட ஃப்ரெண்ட். ஆக்சுவலா நீங்க வந்து ஆர்யாவோட பர்த்டே vlogல பாத்திருப்பீங்க. ஒரு கேக், பட்டர்ஃப்ளை கேக். அதை மேக் பண்ணது வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஜெயந்தி. சோ அவ வந்து ஜேவிக் கூடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கர்ஸ் அண்ட் கன்ஃபெக்ஷனரிஸ் ரன் பண்ணிட்டு இருக்கா. சோ இது அவளோட கிஃப்ட். எஸ். ஓபன் கரோ. அந்த கேக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க டேஸ்ட் பண்ணும்போது அந்த கேக்கை தான் நான் வச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தேன். யாரு குடுக்கலான்ட்டு. கடைசியா பார்த்தா செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு எல்லாரும் எனக்கு கலாய்ச்சிட்டாங்க. அப்புறம் அந்த கேக்கை மொத்தமா சாப்பிட்டோம். அது வேற விஷயம். கேக்கு செம்மையா இருந்தது. போதும். அடுத்து வந்து இதுவும் ஒரு மெமரி கார்டு தான், அனிமல் ஃபேமிலி. இது ஆக்சுவலா இது எப்படி பண்றது அப்படின்னா, இப்போ இந்த பிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து குழந்தைங்கிட்ட இப்படி காட்டி இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்புறமா இப்படி ஓபன் பண்ணி இந்த சைடு திருப்பி காட்டலாம்.
சோ இது என்னது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். செகண்ட் டைம் நம்ம இது கூட பண்ணலாம். ஓகேவா? இது ஒரு நல்ல ஒரு மெமரி கார்டு. ஓகே, இந்த மாதிரி இங்க ஒரு 3 செட் இருக்கு. A few moments later. இப்ப நம்ம R&D டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க இது எப்படி பண்றதுன்னு. அக்கா பண்ணி காட்டுங்கக்கா. அக்கா இல்ல ஹைலைட் அந்த பந்து மேல போகுது பாருங்க, அதான் செம்ம. வந்து ஆக்சுவலா சென்சார் இருக்கறதால அதுவே திரும்பிடும் எதுலயாவது முட்டுச்சுனா. பாத்தீங்களா, அதுவே திரும்பி போயிடுச்சு. வாவ் சூப்பர். இத சக்தி என்ஜாய் பண்றேன்னு இல்லையா, வீக்கெண்ட் வந்தேன்னா நான் யூஸ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுவேன். ரொம்ப ஆக்சுவலா இதுக்கு இன்னொரு பால் கூட கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனா இந்த பால தேடுறதா ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். நான் எங்க இது போயிடுன்னு தெரியல. சரி, நம்ம யானை ஆஃப் பண்ணி உள்ள வச்சிடலாம். இது வந்து அவன் விளையாடுறது நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்ப அவன் விளையாடுவான். இப்ப இதெல்லாம் அவன் ரசிக்கிற டைம், சோ அதனால இதெல்லாம் அவன் நல்லா என்ஜாய் பண்ணுவான். சரி, மெமரி கார்டு இதெல்லாமே இன்னும் ஒரு பியானோவுக்கு தேவையில்லை. பியானோ அப்புறம் மாத்தி இப்போதைக்கு அவன் பியானோ வாசிக்க மாட்டான், இப்படிதான் உடைப்பான். அதுக்கு இதுனா ஜாலியா என்ஜாய் பண்ணுவான். இப்போ இதெல்லாம் அவன் என்ஜாய் பண்ற டைம், சோ அதனால இந்த பொம்மைங்களை தான் அவன் அதிகமா ரசிப்பான். அடுத்து வந்து இன்னும் ஒரு 6 to 7 monthsல இந்த மெமரி கார்டு எல்லாமே ஜாலியா என்ஜாய் பண்ணுவான். ஆச்சு, சாரி நான் பாக்கல. கோதண்டபாணி ரேவதி, இது எங்க சித்தப்பா கொடுத்துருக்காரு. இதுவுமே ஒரு யானை பொம்மை தான். தூக்குங்க தூக்குங்க. ஏன் இப்படி மாட்டிட்டு இருக்கு? அது வந்து அதுலயுமே ட்ரம்ஸ் இருந்ததுல. இல்ல ட்ரம்ஸ் இல்ல அது. அப்படியா? அதுல வேற ஆனா அது அடிக்காது, இது அடிக்கும். அது ஐ லுக்குக்கு நல்லா இருக்கும்னா இது சவுண்டுக்கு நல்லா இருக்கும். இதுவும் எப்படின்னு தெரியல, R&D டிபார்ட்மெண்ட் அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் கிஃப்ட்டுக்கு போயிடலாம். இது ஒரு நல்ல இருக்கு. நீங்க இந்த மாதிரி குழந்தைங்க கிஃப்ட் எல்லாம் பிரிக்கிறீங்கன்னா பக்கத்துல ஒரு R&D டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க, ஜாலியா இருக்கும். அகைன் இட்ஸ் a dress. இதுவே ஒரு கேஷுவலான ட்ரெஸ், ஜாலியா வெயிலுக்கு நல்ல காட்டன் ட்ரெஸ் வந்துருக்குதுக்கா எல்லாமே. சிம்பிள் டி-ஷர்ட் அண்ட் 3/4 பேண்ட். வெயிலுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். இத்தாக்கு உள்ளே போடுங்க. இது யாருன்னு போடல. இல்ல, யாராவது வரிசையில வச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்து இது வந்து சுதாகர் வளர்மதி. ஒரு 2 அழகிய பெண்கள் கொடுத்த கிஃப்ட் இருக்குங்க, அது எங்க இருக்குன்னு பாருங்க. பெண்கள் ஓகே, அழகியவா அவாய்ட் பண்ணிருக்கலாம். இதுவுமே ட்ரெஸ் தான். நான் அதாவது இந்த குழந்தை பெற்றிருக்கிறவங்க வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு ட்ரெஸ் வாங்க தேவையில்லைங்க, வர்றவங்களே வச்சு கொடுத்துருவாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா எல்லாம் 10 வயசு ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. 10 வயசு ட்ரெஸ்ஸா? அந்த அளவுக்கு பெருசா எடுத்துடுறாங்க. குழந்தை பிள்ளை வளரட்டும்னு நினைச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. வளர்ற பையன் போட்டுக்கிட்டு வளர்ற பையன் அப்படின்னு. சக்திக்கு நிறைய மஞ்சள் கலர்ல சொக்கா வருது. ஓ ஆமா, ஆக்சுவலா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது எல்லோங்க. ஓகே நைஸ். இதுவுமே பெருசா இருக்கு, 3 வயசு வரையும் போடலாம். இது கொஞ்சம் உள்ள போட்டுறீங்களா கேர்ள்ஸ்? ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து சரவணன் திலக் ஃப்ரெண்ட். பொறுமை பொறுமை. ஒரு லெவலுக்கு மேல அக்கா வெறி ஆயிட்டாங்க. பிரிச்சு பிரிச்சு டயர்ட் ஆகி ஒன்னத்தையும் பிரிச்சு தரலாம் அப்படிங்கிற குட்டி கியூட். இதுவுமே ஒரு சாஃப்ட் டெடி. சக்தியை படுக்க வச்சுட்டு சுத்தி பொம்மையை போட்டு விட்டுலாம், ஜாலியா உட்காந்துருப்பா அப்படி தம்பி. ஜேபி, இது ஆனந்த் பாபு அண்ட் ஃபேமிலி கோவிலம்பாக்கம். ஓ மை காட், அகைன் ட்ரெஸ். மறுபடியும் ட்ரெஸ்ஸா? இல்லக்கா, ட்ரெஸ் தான். ட்ரெஸ் தானா? நிறைய ட்ரெஸ் வந்திருக்கு. குட்டா டெய்லி 365 நாளைக்கு 365 ட்ரெஸ்ல சுத்த போறான். அது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியும். சிசரோட பண்ணி இத கண்ணை குத்திக்க போற.
இதுவுமே ஐயோ, இது குட்டியா ரொம்ப இருக்கே. குட்டியா இருக்கு. அப்ப இது இப்பயே யூஸ் பண்ணி ஆகணும். ஆமா இப்பவே ஒரு 3-4 மந்த்ஸ்ல போட்டு அடிச்சிடணும். சின்னது பட் ஆனா கியூட்டா இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் போட்டுருங்க. ஓகே, அடுத்து வினோத் குமார் செட்டியார் தாம்பர். வினோத் மேபி இதுவும் ட்ரெஸ்ஸா தாங்க இருக்கும். ஓகே, இது ஒரு அழகிய ஒரு கோட் ஷூட் மாதிரி இருக்கு. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கே போட்டுட்டு போலாம் போல. ஆமா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு கலர். ஆக்சுவலா இது எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகும்போது கூட யூஸ் பண்ணலாம். ஏதாவது சின்ன பார்ட்டிஸ்லாம் போவாங்களே, என்ன சொல்றது, ரிசப்ஷன் அந்த மாதிரிலாம் போட்டு போகும்போது குழந்தைக்கு இந்த மாதிரி போட்டு போகலாம். அண்ணா ஏன் கல்யாணத்துக்கு இதை போட்டுட்டு வந்துடுறேன். ஏன் 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 நல்லா தானே போயிட்டு இருக்கு வீடியோ. அப்படி ஒரு சம்பவம் இப்போதைக்கு நடக்காது. நடக்காது. சங்கி கல்யாணத்துக்கு நான் கூட வேற ட்ரெஸ் எடுத்து தருவேன், அதை போட்டு ராமப்பிரியன் அண்ட் ஃபேமிலி அகைன் ட்ரெஸ். ஐ திங்க் வேஷ்டி சட்டைன்னு நினைக்கிறேன். எஸ், தலைவர் நல்லா ஆள போறான் தமிழ்ங்கிற மாதிரி சுத்த போறாரு. அகைன் எல்லோ. பட் ஆனா நல்லா இருக்கு, அழகா இருக்கு. கூட வேஷ்டி வேற வந்திருக்கு குட்டியா, குழந்தைங்க கட்டுற மாதிரி. இத கட்டிக்கிட்டு நல்லா போறான் தமிழன்ட்டு சுத்துவா. அப்படி நம்ம தம்பி அவனுக்கு வேஷ்டி சட்டை நல்லா இருக்கும். ஒரு போட்டோ மேபி நான் இதுலயே அட்டாச் பண்றேன். இதுக்கு போட்டுடலாமா வேஷ்டி போட்டுலாம். இட்ஸ் வெல்க்ரோ, ரொம்ப அழகா இருக்கு. பின்னே இவனுக்கு உட்காந்து இது கட்டுவாங்களா? கட்டினா அவ்வளவுதான், ஒரு பக்கம் பிச்சு விட்டு போயிருவான். இதையுமே அவன் பிச்சு போட்டுருவான். இன்னும் எவ்வளவு இருங்க லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. ஜெயராஜ் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட். அதாவது அந்த கட்டில் கீழே வெளியே இது ட்ரெஸ் இல்லப்பா, இது வந்து ஒரு நல்ல ஒரு கேம்ஸ் மாதிரி நினைக்கிறேன். இதுவுமே லைட்டா ஒரு பியானோ மாதிரி இருக்கு. ஆமா, எஜுகேஷனல் கம்ப்யூட்டர் ஏபின்னு சொல்லிட்டு, அதான் எல்லாமே 2 இயர்ஸ் மேல அவனுக்கு செம்மையா யூஸ் ஆகும் இது எல்லாமே. ஏன்னா இதெல்லாம் அவன் நாலேஜை டெவலப் பண்ண ரொம்பவே நல்லா இருக்கும். பேட் கமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். அதான் பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஒன்லி அக்செப்டட். அங்க வந்து ஒரு தீய சக்தி பேசுது R&D டிபார்ட்மெண்ட் இருந்து. இது இப்படிதான் போலக்கா, எடுக்க வேண்டாம், எடுக்காமலே யூஸ் பண்ணலாமா? ஏபின்னு சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். எஸ், ஆன். இது பேட்டரி இருக்குமோ? பேட்டரி போடணும். அப்ப எடுத்தாதான் மேடம் போட முடியும். அப்படி இருக்காது. இப்படிதான் எடுக்கணுமா? இப்படிதான். ஓகேவா? பின்னாடி பேட்டரி இருக்கா பாருங்க. பேட்டரி போட பிளேஸ் கொடுத்திருக்காங்க, ஸ்க்ரூவோட கொடுத்திருக்காங்க. சோ அதனால இத பொறுமையா தான் பண்ண முடியும். ஆக்சுவலா இது இப்ப யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். ஏன்னா இதுல நம்ம செட் பண்ணி இப்படியே அவங்க கிட்ட கொடுத்துடலாம். வெளியவே எடுக்க மாட்டான், தூக்கி போட்டாலும் உடையாது. சோ இப்படியே நம்ம பண்ணிடலாம். இது இப்ப பேட்டரி போட்டு இவன் யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கு. ஆக்சுவலா இவன் வந்து என்னங்க, இவனுக்கு வந்து லேப்டாப்லாம் ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டும் என் சிஸ்டரும் லேப்டாப்ல ஒர்க் பண்ணும்போது 1.5 லட்ச ரூபா லேப்டாப் கூட பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியாதது. சோ அதை அவன் நோண்டி உடைக்க தூக்கி போடலாம் பார்ப்பான். அதனால இது அவனுக்கு வந்து இப்படி வச்சு இது உள்ள வந்து அட்டாச் பண்ணி கொடுத்து பேட்டரி போட்டு ஆன் பண்ணி கொடுத்தா அவன் ஜஸ்ட் இதை யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா இதுவும் லேப்டாப் மாதிரி இருக்கு. இவங்க என் ஹஸ்பண்டும் என் சிஸ்டரும் ஒர்க் பண்ணும்போது பக்கத்துல உட்கார வச்சுக்கலாம். செட் பண்ணுங்க, கூடிய சீக்கிரம் பேட்டரி வாங்கி போட்டுடலாம். இதுவும் இப்ப யூஸ் பண்ணலாம். இந்த டாயும் ஒரு சிலது கூட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவங்களே பேட்டரி கொடுத்துடுறாங்க. இது வந்து ஃப்ரம் பிரேம்குமார் அண்ட் ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. பென்குயின், ஸ்விங்கிங் பென்குயின்ஸ். ஓ நைஸ். வாய பாரு. பொம்மை. இதுவும் பேட்டரியில ஒர்க் ஆகுற ஒரு பொம்மை. R&D டிபார்ட்மெண்ட் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அழகா இருக்கு, நல்லா இருக்கு. இது நடக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது மாதிரி ஏதாவது இதுல வந்து பேட்டரி இருக்கான்னு பாப்போம். எதுக்குமே பேட்டரி இல்ல, நம்ம தான் போடணும்.
பேட்டரியே ஒரு 10-15 வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சரம் பேட்டரி வாங்கிட்டு வந்து நம்ம குட்டா இல்ல இது ஓபன் பண்ணி தான் போட்டாகணும். ஆமா உள்ள இருக்கு. சூப்பர். இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நிஜமாலே. சவுண்டுக்கு ஏத்த மாதிரி பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுது. இத பார்த்து அவன் எக்ஸைட் ஆகுறானோ இல்லையோ, இங்க ஒரு கூட்டம் பயங்கரமா excite ஆயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஆஃப் பண்ணலாம். இது இப்ப யூஸ் பண்றதுக்காக தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து சக்திக்கு வந்து நிறைய டாய்ஸே இப்ப இல்ல. பர்த்டேக்கு முன்னாடி நான் நிறைய வாங்கணும் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வாங்கணும் யோசிக்கும் போது நான் யோசிச்சேன், சரி ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நிறைய வரும், நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லும் போது அவர் ஒரு டார்க் காமெடி பண்ணாரு. என்னன்னா, நீ இப்படியே யோசிச்சுட்டு கடைசியில எல்லாரும் கை கொடுத்துட்டு தான் போறாங்க அப்படின்னு. ஆனா என் நம்பிக்கையை யாரும் பொய்யாக்கல. நிறைய சூப்பர் கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. ஐம் ஹாப்பி. ஆக்சுவலா நாங்களே 1-2 பிளான் பண்ணோம் பொம்மை வாங்கலாம்னு சொல்லிட்டு. பட் நாங்க வேற மாதிரி ஒண்ணு செஞ்சுட்டோம். ஓகே இது யாரு? மைத்ரி அண்ட் இதுவுமே கியூட்டா இருக்கு. டாம் மாதிரி இருக்கு. இது உள்ள 3 ராபிட். ஓ அகைன் கியூட்டா இருக்கு. இங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆன் பண்ணலாமா? வேர் இஸ் தி ஆன்? இங்க இருக்கு, இங்க இருக்கு. செம்மையா இருக்கு. ஓ மை காட். இதுலயே சென்சார் இருக்குன்னா அதுவே தள்ளி போயிடுது. ஆக்சுவலா ஒரு விஷயம் என்னன்னா, என் பையன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிருவானு வந்து எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அவன் அப்படிதான் தூக்கி அடிச்சிருவான். தூக்கி அடிச்சிருவான் அவன். விஜயகாந்த் ஃபேன் தம்பி. இது ரொம்ப அழகா இருக்கு. இதுவுமே இப்ப யூஸ் பண்ணலாம். ஆனா இது வந்து எடுத்து வைக்கலாம்னு பாக்குறேன். ஏன்னா எல்லா பொம்மையும் எடுத்து கொடுத்தா அவன் உடைச்சிருவான். சோ இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது அப்படிக்கா வச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு. சோ இப்போதைக்கு யூஸ் பண்றது மட்டும் நம்ம டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்துடலாம். இந்த ஸ்விங்கிங்கே இதுக்குள்ளே கொடுத்துருங்க. வீடியோ ரொம்ப லென்த்தியா போயிட்டு இருக்கோம். ஏன்னா இது நிறைய கிஃப்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இது வீடியோவா போட்டோம்னா ஒரு 30 நிமிஷம் வீடியோவா போகணும்னு நினைக்கிறேன். சோ பார்ட் 1 பார்ட் 2 பண்ணிடலாம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். சோ அதனால பார்ட் 1 வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மறக்காம நம்ம சேனல் மிஸ் ஆன்சர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கல என்ன பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்க. பெர்ஸ்பெக்டிவ் வித்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அப்புறம் நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. அங்கேயும் போய் நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை ஸ்வீட்டீஸ்.